சமீபத்தில் கூட திருத்தந்தை அவர்கள் அன்னை மரியாளை குறித்து ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது, அன்னை மரியாளை மீட்பருக்கு இணையான மீட்பராக பார்க்கக்கூடிய பழக்கத்தை விட்டுருவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். நமக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. நம்ம மாதாவை அவ்வளவு உயர்வாக இயேசுவுக்கு அடுத்தபடியாக பார்த்து புகழ்ந்தோமே, ஏன் இப்படி திருத்தந்தை சொல்றாருன்னு. ஆனால் என்ன பிரச்சனைனா, மாதாவை ஒரு சாதாரண பெண்ணாக, ஒரு தாயாக இருந்தவள் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறாள் என்று அவளிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர் மீட்பரிடமிருந்து நிறைய பெற்றுத்தருகிறார். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நாம சுகமா இருப்போம், ஆனால் அந்த அன்னையிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள வேண்டாம் என்கிற மனநிலை நமக்கு மேலோங்குகிறது. அன்னை மரியாளை முன்னுதாரணமாக எடுத்து அவளிடமிருந்து தியாகத்தையும் பொறுமையையும் விட்டு கொடுத்தலையும் பிறருக்காக பரிந்து பேசுகிற நல்ல பழக்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளா உயர்த்தி வச்சு வணங்கிட்டு நீ பாட்டுகிற நான் பாட்டுகிறேன்னு சொல்றதற்கு அல்ல. அதைத்தான் திருச்சபை ஆழமாக நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, தவறுகிறது எல்லாம் இயல்புதான் என்று இந்த உலகோடு ஒட்டி வாழ்வதை நியாயப்படுத்தி விடாமல், நம்முடைய திருச்சட்டம், நம்முடைய இறைவனுடைய இறை வாக்கு, நம்முடைய திரு அவை கட்டளைகளில் போதிக்கக்கூடிய நம்பிக்கையின் ஆழம் என்பதை உணர்ந்து கொள்வோம். தன்னுடைய நம்பிக்கையின் ஆழத்தை உணர்ந்து கொண்டவர் பிறரை குறைவாக மதிப்பிட மாட்டார், பிறரோடு நல்ல உறவில் வாழ முடியும். ஆனால் நம்முடைய நம்பிக்கையின் ஆழமே புரியாத போது நாம் நமது நம்பிக்கையையும் இழக்கிறோம், காணாமல் போகிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் காணாமல் போகிறோம். அது இறைவனுடைய உள்ளத்தை பாதிக்கிறது. அப்படி அல்லாமல் தன்னுணர்வு பெற்று பார்வைக்காக மன்றாடிய அந்த பார்வையற்றவனை போல நாமும் ஆண்டவரை நோக்கி இன்னும் சப்தமாக கூக்குரல் எடுப்போம்.